2025 புத்தாண்டு ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். நம்மளுடைய ஆலயத்தின் உபயோகத்திற்காக ஒரு மைக்கும் மட்டுமாக மேஜையில் தரிக்கும்படியாக டேபிள் கிளாத்ஸ் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இதற்காக ஜெபித்து இதை நாம் பிரதிஷ்டை செய்து அதற்கு பின்பதாக நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த வருஷத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் உபயோகத்திற்காக இந்த மைக்ரோஃபோனையும் இன்னுமாக இந்த டேபிள் கிளாத்தையும் வாங்குவதற்கு தேவரீர் எங்கள் கிருபை பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, இதை நாங்கள் அதிகமாக உபயோகித்துக் கொள்ள ஆண்டவரே, இது எங்களுடைய உபயோகத்திற்கு அதிக ஆண்டவரே உதவியாக இருக்க தேவரீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தியாகத்தோடு ஆண்டவரே இதை கொடுத்த குடும்பத்தார் ஆண்டவரே அனைவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் பிரார்த்திக்கிறோம். இப்பொழுதும் இதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே தேவனுடைய ஆலயத்திற்காக தொடர்ந்து தேவனுடைய மகிமைக்காக நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். தேவன் நீர் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும்படியாக ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையை கீர்த்தி செய்து அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவங்களுக்காக அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஜீவனை, ஆயுளை ஆண்டவரே நீர் கூட்டி தந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக ஜீவனை, சுவாசத்தை தந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களும் எங்களுடைய குடும்பங்களையும் வழி நடத்தின தேவன், இந்த ஆண்டுகளிலும் ஆண்டவரே நிறுத்தியான பாதையில இன்னும் நீர் வழி நடத்தி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வளர தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே நாங்கள் கண்ட எத்தனையோ பேரை ஆண்டவரே வருடத்தின் இறுதியிலே நாங்கள் காணாதவர்களாக இருந்தோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இந்த ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று நாங்கள் அறிகிறோம் சுவாமி. இருப்பினும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் உம்முடைய ஒத்தாசையினாலும் மாத்திரம் நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம் என்கிற எண்ணங்களும் என்கிற துதி பலிகளையும் நாங்கள் தொடர்ந்து ஏறெடுக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த, பாட, துதிக்க உடைய வசனங்கள் மூலமாக தொடர்ந்து இந்த ஆண்டுகளிலும் பலப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி தொடர்ந்து உமக்குள்ளாக காத்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 81வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 81. What a
சாட்சியாயிரோ. கிருபை போலியோ வருஷம் ஆகட்டுமே. என்னில் ஒளி வீச செய்யோ. என் அழுக்கையடியே மூடுவதும் கண்டறிந்து ஆளுவருக செய்யோ. பாவம் யாவையும் மன்னித்து நற்குணத்தை அறியோ. நீர் என் ஆளுகையைக் கண்டு கத்தாலே கலங்கும். ஆடியேனை தேற்ற செய்து வீரனாரை கருளோ. இந்த புது வருஷத்தில் பாவத்துக்கும் கேட்டுக்கோ. தப்புவித்து என்னிடத்தில் கிருபை கூர்ந்தருளோ. மாயமற்ற கிறிஸ்தோனா இந்த வருஷத்திலே நான் நடக்கத்தக்கதாக நீயொலியும் கர்த்தரே. யாவர் மேலும் அன்பின் சேர்ந்தை வைத்த தேவ பக்தியை எனக்கு ரட்சிப்புண்டாக காண்பித்திருப்பேனாக. பூரிப்பாய வருஷத்தை நான் முடிக்க என்னை நீ தாயே உந்தன் திருக்கையை என் மேல் வைக்க கடவி. வருத்தம் வந்தாலும் உம்மை நம்பி பற்றிக் கொள்ளுவேன். மறித்தாலும் பேரின்பத்தை நான் அடைந்து வாழுவேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னங்களை பதைகளுக்காரும் விரோதமாக நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோழ பிரேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் உள்ள மகிமை என்னைக்கும் உடையவளே. ஆமென்.
ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே சகாயம் பண்ண தீவிரியோ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதிலே இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 20ஆம் சங்கீதம். The responsive psalm is taken from Psalm 20. 20ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுறவரை ரட்சிக்கிறார் என்பதை எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். தமது வலியை தமது பரிசுத்தவான்களோ சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
கடைசி நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியோம், நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 1-10 வரை. ஐசாயா சாப்டர் 54 verses 1-10. ஐசாயா 54 அதிகாரம் முதலாம் வசனம் முதல். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் ஆனத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரைகள் விரிவாக்கடும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலஞ்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தனை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். கைவிடப்பட்ட மனநொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் உண்டு, கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் யாவரும் எழுப்பி நின்று மூன்று வாலிபதாவது பக்கத்தில் இருக்கிற மூன்று வாலிபர் கீதத்தின் சுருக்கத்தை நாம் பாடுவோம். போற்றி போற்றி போகாத
அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பாடியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் மட்டுமல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனைத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனுமக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை
வானங்களும் மகிமையுண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணைக்குரிய ஜெபம். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் மறந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நினைவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஒரு விசையாக நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து வருஷத்தின் முதல் நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மளுடைய உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவன் எதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறாரோ அதை செய்யவும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை தவிர்க்கவும் நாம் ஒரு விசையாக ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையான இருதயத்தோடு நாம் ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அண்டி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழுள்ள தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குறவனை தண்டியாமல் விடார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களுக்கு பிறனுடைய வீட்டையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பெண்ணும் பிறனுடைய யாதொண்டையும் இச்சையாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணம் எல்லாவற்றையும் எங்கள் திருப்பத்தில் வேண்டும் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்து விருத்த சேதன பண்ணப்பட்ட திருநாளுக்குரிய சுருக்க ஜபம். ஜபம் பண்ண கடவோம். துதிக்கப்படத்தக்க உம்முடைய திருக்குமாரனை விருத்தம் சேதனம் பண்ணவும்
மனிதர்களுக்காக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவும் செய்தருளின சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் இருதயமும் எங்கள் அவயங்கள் யாவும் உலகத்திற்கும் மாம்சத்துக்குரிய துரிச்சைகள் எல்லாவற்றிலிருந்தும் மீட்கப்படவும் நாங்கள் எந்த காரியத்தினாலும் உம்முடைய திரு சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் ஆவிக்குரிய மையான விருத்த சேதனத்தை அருளி செய்தரல வேண்டும் என்று உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். நித்திய தேவனே, உமது அடியார்களாகிய எங்களை இந்த புதிய வருஷத்தை காண செய்த ஆண்டவரே, கடந்த காலங்களிலே எங்களில் காணப்பட்ட மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியான நிருப பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verses 1 to 13. மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறதுமாய் பரிசுத்த ஸ்தலத்திலோ மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியம் ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷ வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்தது, ஆனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்கிறதுனாலே முந்தினதை பழைமை ஆக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடியும். தேவனின் நாமத்துக்கு மகிமை உண்டாக. அடியனை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே, அன்பினாலே கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தேவன் எங்களுக்கு கிருபையாக ஒரு பேத்தியையும் ஒரு பேரனையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறேன். கடந்து வந்த பாதைகளெல்லாம் திரும்பி ஒரு முறை பார்க்கும்பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை அதுதன் காலத்திலே ஏற்றதாக எங்களுக்கு செய்து முடித்தார். 2020 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க வைத்து உன்னை பெருகவே பெறுவேன் என்று சொன்னார். 2 பேரையும் ஆசீர்வதித்தார். 2 பேரையும் 2 ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுத்தார். எல்லாம் நடந்தது. ஆனாலும் நாங்கள் அந்த பார்ட் ஏ நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கப்பா, பார்ட் பி எப்பொழுது கொடுப்பீங்க என்று நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவன் 2021 டிசம்பர் மாதம் தான் நினைக்கிறேன், என்னுடைய மனைவியிடத்தில் அவர் ஒரு தரிசனத்தை காண்பித்து 2 குழந்தைகளை காண்பித்தார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் அதையும் வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம்.
அப்போ 2023ஆம் ஆண்டு கடந்த இதே நியூ இயர் அன்னைக்கு அந்த மிட் நைட் சர்வீஸில் நாங்கள் மகாராஜ் நகர் சிஎஸ்சி ஆலயத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஏசாயா 44:3 தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்டேன். அந்த அந்த அமைதியான நேரத்தில் அந்த பிட்வீன் 11:30 to அந்த 12 o'clock அந்த டைமில் எப்பா நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, எப்போப்பா நாங்கள் எங்கள் சந்ததியை காண்போம் என்று அப்படியே கேட்டேன். அப்போதான் தேவன் சொன்னார், எல்லாவற்றையும் நான் ஏற்ற நேரத்திலே நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி வந்தோம். ஆண்டுகள் அந்த ஆண்டு ஆரம்பித்தது. நாங்கள் மார்ச் மாதம் தான் இங்கே பாம்பேக்கு திரும்பி வந்தோம். தேவங்களோடு கூட இடைப்பட்டார். அப்புறம் இது ஜெபத்தை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். தென் ஒரு நாள் எங்களுக்கு அந்த குட் நியூஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஆனால் திரும்பியும் நாங்கள் தேவத்திலே வைத்து நாங்கள் ஜெயித்தோம். அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது, 2 குழந்தையாக இருக்குமா ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தர் நடத்தி கொண்டே வந்தார். அது இப்போ ஒவ்வொரு நேரத்திலும் அந்த ஒவ்வொரு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்பொழுது அந்த ஒவ்வொரு நேரத்திலும் ஏற்ற நேரத்திலே தேவன் கிருபையாக ஜேசுவுக்கும் எங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து அந்தந்த காரியங்களை செய்கிறதுக்கான கிருபைகளை கொடுத்தார். ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணுறது, அந்த தானையில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் மல்டி இது இருக்குது டாடி, அங்கே தான் நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல்னா சரிம்மா அப்படின்னு அப்படி ஒவ்வொன்றா புக் பண்ணி அப்படி வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் டாக்டர்ஸ்லாம் சொன்ன டேட் வந்து February 14th இருக்கும். அப்படி நாங்கள் அப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது. அப்போ சொன்னாங்க ஜனவரி லாஸ்ட் வீக் 28th இருக்கணும். நாங்கள் திரும்ப சொன்னாங்க 28 to February இருக்கும். நாங்கள் அப்படியே நாங்கள் எல்லாம் கர்த்தர் சித்தம் போல் அவர் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நாங்கள் துதித்து கொண்டே தான் இருந்தோம், நடத்தி கொண்டே வந்தார். இந்த போன சண்டே 29ஆம் நாங்கள் சர்ச்சுக்கு வருவதற்கு முன்பதாக அதுக்கு முந்தின நாள் நைட்டு சாட்டர்டே நைட்டு அவளுக்கு பெயின் வருது, நிற்குது, அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. தூங்கவே இல்லை, எது எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில் ஜெஸ் சொன்னால் டாடி இப்படி இருக்குது. நான் எமர்ஜென்சியில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க வந்து அட்மிட் பண்ணுங்கள், வாங்க நாங்கள் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுவோம். நாங்கள் வெரி குட்னா அதுக்கு தான் நார்மல் செக்கப்புக்கு தான் அவங்க போனாங்க. சண்டே அவங்கள அனுப்பிவிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம். வந்துட்டு அப்புறம் முடிஞ்சு போகும்போதும் அப்புறம் அன்றைக்கி அந்த ட்ரிப்ஸ் ஏற்ற ரொம்ப நேரம் ஆனதுனால அங்கேயே தங்குங்கன்ட்டாங்க. ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி மண்டே அவனுக்கு அந்த டெஸ்ட்டை ஒன்று ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையே நீங்கள் அந்த ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அதையும் நாங்கள் இருந்து பார்த்துட்டு வாங்கடா, திரும்ப போக முடியாது, அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்கேன் அந்த 30th மார்னிங் அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அங்கே ஒரு 2 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு அந்த அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்களோ அது கழுத்தில் அது சுற்றி விட்டது. அதுக்கப்புறம் தான் அது ஆக்சுவலாக ஐ திங்க் 7.5 weeks. இந்த மீன்ஸ் 4 வாரத்துக்கு இன்னும் 4 வாரம் இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த பொசிஷன். ஸோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ தான் அப்போ தான் எல்லாம் உட்காந்து இந்த நியூ இயர் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும் உட்காரும்போது ஜெஸ் கூப்பிட்டேன். அரௌண்ட் 11:30 டாடி நீங்கள் எவ்வளோ ஒரே அழுக, ஏன்னா 7 monthsனால் எப்படி டாடி இருக்கும் எனக்கு தெரியலையே, எல்லோரும் வாட் எவர். பிகாஸ் ஐ ஹர்ட் தட் 8th month தான் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸாக பிள்ளைகள் வளரும். அப்போது அந்த அப் டு 6 months வரைக்கும் அரௌண்ட் 700-800 grams இருக்கும். அரௌண்ட் 7th month முடியும் போது அரௌண்ட் 1.4 kg வரும். அதுக்கப்புறம் தான் டேடி 2.8 போகுமே ஏசப்பா. அப்போ கற்று சொன்னார், எல்லா 139 சங்கத்தை எடுனார். எடுத்து ஒவ்வொரு வசனமாக என்னோட கூட இடைப்பட்டு கொண்டே வந்தார். அப்புறம் 139:16 என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவைவற்றில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் எப்போ நீங்கள் எல்லாத்தையும் எழுதி வைத்து தான்ப்பா நீங்கள் நடத்துகிறீங்க. ஆகையால் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கடத்தில் அப்படியே கொடுத்துட்டேன், எனக்கு அப்படியே சமாதானத்தை கொடுங்கன்னு சொன்னது. அப்படியே அந்த தேவனுடைய சமாதானம் இருதயத்தை நிரப்பினது. அதன் பிறகு நாங்கள் அப்படி கொடுத்தோம். இது நடந்தது 30ஆம் ஈவினிங். மார்னிங் 31ஆம் காலையில் தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அப்புறம் 24 hours கழித்து அந்த இது சப்போர்ட் இல்லாமல் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு ரிப்போர்ட் வந்தது. அது மூலமாக இப்படி தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசய விதமாக அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தை தான் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெறலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறணும்னு சொன்ன தேவன் இந்த ஆண்டின் கடைசியிலே எங்களுக்கு இதை கொடுத்து என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ? நீ நினைக்கிறா தாயின் கருவிலே அந்த 8வது மாதத்தில் அது நல்லா லீப் அண்ட் பவுன்ஸாக பிள்ளைகள் வளருன்னு நீ நினைக்கிறா. ஆனால்
அது தவிர நான் வெளியே கொண்டு வந்து என்னால் செய்ய முடியும் மகனே, நீ நம்பிக்கையோடு கடந்து போ என்று சொன்னார். அதன் பிறகு எனக்கு வந்த அந்த சமாதானம் தேவனுக்கு பெரிதான கோடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். பெரிய கிருபையை கொடுத்தார். அதில் போல் ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டு வருகிறார். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எவ்வளோ நாள் வைப்பாங்க எங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் நாங்கள் அவர் கடத்தில் கொடுத்து நடத்துகிறோம். இந்த சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அப்படி நாம் மட்டும் மயப்பட்டோம். தேவனுக்கே சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சாட்சிகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, நன்மையின் பாதை இதில் எங்களை நடத்துகிற நல்ல தேவனே, நன்மையான எல்லா ஈவுகளையும் பரத்திலிருந்து எங்களுக்கு தந்தருளுகிற ஜோதிகளின் பிதாவாகிய தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பான குடும்பத்தாருக்கு நீர் தந்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஒவ்வொரு பாதைகளை கடந்து வரும்போது, ஒவ்வொரு அனுபவங்களை நீர் தரும்போது, நீர் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீர், எவ்வளவாக வழிநடத்துகிறீர் என்கிறதை ஆண்டவரை ஆழமாக அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை நீர் அன்பான குடும்பத்திற்கு தந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நன்மைகளுக்காக பல நாட்களாக காத்திருக்கும்படியாக தேவர் கிருபை செய்தீர். உம்மை மாத்திரம் பிடித்து கொண்டு இரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருந்தேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று சொன்னபடியாக அவர் செவி கொடுத்து இந்த நாட்களிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டவரே குழந்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாயும் ஆண்டவரே செய்யும் ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே நீர் அருமையாக நீர் பிரித்தெடுத்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திற்கு இது சந்தோஷத்தை கொண்டு வந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, வேண்டியதான எல்லா விதமான வளர்ச்சிகளை நீர் தந்து நாங்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக தொடர்ந்து எங்களை ஆச்சரியத்தின் பாதையிலே வழிநடத்தி குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்னும் அதிகமாக வரப்பண்ணி வேண்டிய எல்லா விதமான பலத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே அனுக்கிரகத்தையும் தேவரீர் நீர் பரத்திலிருந்து தந்து நீர் ஆசீர்வாதம் தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அன்பான தாய்க்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சரீரத்தை நீர் பலப்படுத்தி அருளுங்க. வேண்டிய எல்லா விதமான கிருபைகளை தந்து தொடர்ந்து நீர் ஆசீர்வாதத்தை அருளுங்க. குடும்பம் முற்றிலுமாக நம்முடைய கரத்துக்குள்ளாக காக்கப்பட்டு வழி நடத்த உம்முடைய சமூகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். மீண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுமி நின்று பாமலையின் 253வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 253. யுக
தொடர்ந்து இந்த வருடங்களிலும் வாழும்படியாக உங்களுடைய வார்த்தை கொண்டு நாங்கள் பலப்படும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தியார்களும் உற்சாகத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் தொடர்ந்து இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தார்களும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைச்ச நாமத்தினாலே இந்த வருஷத்தின் முதல் நாளின் காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த வருஷ பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகத்தோடும் பலத்தோடும் அவருடைய ஆயுளோடும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறவராக இருக்கிறார். எத்தனையோ முறை சங்கீதம் 150ஆம் சங்கீதத்தை வாசித்திருக்கிறோம். இருப்பினும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா தேவன் அந்த சுவாசத்தை எடுக்கும்படியாக கிருபை தந்து இன்னொரு ஆண்டையும் இன்னொரு நாட்களையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார். தேவனுடைய மகா பெரிய கிருபையாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த கிருபைக்குள்ளாக காக்கப்பட நாம் வளர அவருக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த வருடத்துக்காகவும் வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முன்பகுதி. ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனத்தின் முன்பகுதி வாசிக்கலாம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாக. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இது புதிய உடன்படிக்கைக்குரிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. தேவன் மனிதர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தை ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தேவனை விட்டு விலகி போகிறார்களோ தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய பட்சத்திற்குள்ளாக அழைக்கும்படியாக தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறவராக இருக்கிறார். God makes a covenant with them. கவர்னன்ட் அப்படின்ட்டு சொல்லும்போது ஒரு அக்ரிமெண்ட்டாக என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய லீகல் அக்ரிமெண்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம், சைன் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த லீகல் அக்ரிமெண்ட்டில் 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒரு பார்ட்டி ஒரு சில ரூல்ஸை சொல்லுவாங்க, இன்னொரு பார்ட்டி அவங்களுடைய ரூல்ஸை சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஒப்பந்தம் ஆகிட்டு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, டீல் என்ன செய்வாங்க, சைன் பண்ணுவாங்க. அப்படியாகவே ஒப்பந்தத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல தான் தேவனும் மனிதர்களோடு ஒப்பந்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். மனிதனுக்கும் மனிதனும் ஒப்பந்தம் பண்ணுவது என்பது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்மிடத்தில் வரும்படியாக, தம்மை அறிந்து கொள்ளும்படியாக, தம்மிடத்தில் வருவதினாலே மாற்றங்கள் உருவாகி அது நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெறும்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த புதிய உடன்படிக்கையின் நிறைய பகுதிகளில் என்ன செய்கிறது, வருகிறதாக இருக்கிறது. 1 ஏசாயா 54ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிட்ட நிருப பகுதியிலும் நமக்கு ஆகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிருப பகுதியிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை வைத்து இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக நான் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்களுடைய இருதயத்தை அது எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருக்கிறேன். அவர்கள் என்னுடைய ஜனமாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். தேவன் இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டத்தோடு ஒரு உடன்படிக்கை என்ன செய்கிறார், பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் 3 காரியத்தை அவர் அங்கு கூறுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில நாம் ஆண்டவரை தியானிக்கும்படியாக தேடி வந்திருக்கிறோம் என்றால் இது ஆசீர்வாத ஆராதனையை காட்டிலும் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும் ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மளுடைய ஊர்களில் அல்லது கிராமங்களிலே அல்லது இப்பவும் கூட நிறைய இடங்களிலே ஒரு ட்ரெடிஷன் என்ன செய்வோம், நம்ம ஃபாலோ பண்ணுவோம். புதிய வருஷம் ஆச்சு அப்படின்னா கல்யாண சேலையும் கல்யாண சட்டையும் போட்டு வர்றது ஒரு ட்ரெடிஷனாக, கலாச்சாரமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? எதுக்காக ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த திருமணம் என்கிற அந்த நல்ல நாளிலே
தேவ சமூகத்திற்கு முன்பதாக வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் உன்னையே நேசிக்கவே ஆதரிக்கவே என்ன செய்தேன், வாக்கு கொடுக்கிறேன் என்று உறுதிமொழி எடுக்கும்போது, ஒவ்வொரு வருடங்கள் தாண்டி வரும்போது நான் இன்னும் உனக்கும் உண்மையாயிருப்பேன், இன்னும் உனக்கு ஆதரவை கொடுப்பேன், அன்பை பாராட்டுவேன் என்கிறதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அடையாளப்படுத்துவதற்காகவே அந்த ட்ரெடிஷன், அந்த கலாச்சாரத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் குடும்பங்களையே மத்தியமாக என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அந்த குடும்பம் என்கிற ஒரு பந்தத்தை தேவன் ஏற்படுத்தி இந்த பூமிக்குள்ளாக நாம் செழித்து வாழும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார், குடும்பங்களை நியமித்து கொண்டிருக்கிறார். அதில் செய்யப்படுகிற உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார், நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது, நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. நான் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரோடு இருக்கிற உறவிலே நேர்த்தியாக காணப்படுவதற்கு, நம்மளுடைய உடன்படிக்கையை புதுப்பிப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருடத்தின் முதல் நாளிலே நாம் தீர்மானங்கள் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த தீர்மானங்கள் எடுப்பது என்றால் என்ன, தேவனுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த உடன்படிக்கை நான் ஒரு விசையாக புதுப்பித்துக் கொள்கிறேன், என்னால் இயந்ததை நான் என்ன செய்வேன், இந்த வருடங்களிலே செய்வேன், நீர் எனக்கு பலத்தை தந்தருளும் என்று காத்திருப்பதே இந்த ஆராதனையின் மகத்துவமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. தினம்தோறும் வேதம் வாசிப்பதும், தினம்தோறும் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்பதும், அந்த உறவிலே பலன் பெறுவதும் தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆராதனைகள் கூடும்போதெல்லாம், திருச்சபை கூடும்போதெல்லாம், சகோதர சகோதரிகள் கூடும்போதெல்லாம், என்னுடைய பொதுவான ஆராதனையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வேலைகள், என்னுடைய உத்தியோகங்கள், என்னென்ன வாய்ப்புகளை எனக்கு தந்திருக்கிறாரோ அதில் உண்மை உள்ளவர்களாக நாம் வாழும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். எது எனக்குரியதோ அது மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் நான் பாத்திரவான். எந்த ஒரு காரியத்தையும் நான் அநியாயமாக, நான் யாரையும் ஏமாற்றி, எந்த விதத்திலையும் எந்த விதமான தவறான காரியங்களையும், வஞ்சனங்களையும், பல விதமான ட்ரிக்ஸையும் செஞ்சு நான் பெறுவதற்கு நான் என்ன செய்யப்படலை, அழைக்கப்படலை. நான் இதுவரைக்கும் செஞ்சிருந்தேன் அப்படின்னா இந்த வருடங்களில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இன்னுமாக புதுப்பித்து கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். முக்கியமாக நம்மோடு கூட நம்ம ஒரு உடன்படிக்கை என்ன செய்யணும், பண்ண வேண்டியது இருக்கு. எதுக்காக தெரியுமா, நம்மளுடைய சரீரம் இன்னும் ஆரோக்கியமாக காணப்படுறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய சரீரத்திற்கு ஒத்து வரலையோ, எதெல்லாம் நாம் உண்ணக்கூடாதோ, எதெல்லாம் நாம் செல்லக்கூடாதோ, அதுங்கெல்லாம் என்னது, நம்ம தவிர்ப்பதற்கு நாம் ரொம்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, சாப்பிட்டா உங்களுடைய உடம்புக்கு இது, ஆனால் அதில் தான் ருசி அதிகமாக என்ன செய்யுது, அதுதான் நம்மளை வா வா அப்படின்ட்டு என்ன செய்யுது, இழுக்கு. அதுதான் நம்ம வாட்டு என்ன செய்யுது, இழுக்கு. அதனால நம்மளும் என்ன செய்கிறோம், போகிறோம், அது பக்கத்தில் போய் என்ன செய்கிறோம், நல்ல அது எல்லாத்தையும் நம்ம உண்டுக்கிறோம். சாப்பிட்ட பின்பதாக யாருக்கு பாதிப்பை கொண்டு வருது, யாருக்கு பாதிப்பை கொண்டு வருது, எனக்கு தான், என்னுடைய சரீரத்துக்கு தான் என்ன செய்கிறது, பாதிப்பை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் எவ்வளோ நமக்கு தந்திருக்கிறார்களா, நமக்கு ஆவியின் கனிகளில் சொல்லியிருக்கிறார். கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ ஆவியின் கனிகள், இன்னும் நம்மளுடைய குணாதிசயங்கள் வருஷங்கள் நாம் கடந்து வரும்போது இந்த குணாதிசயங்களிலே உடன்படிக்கை பண்ணுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் எனக்குள்ளாக ஒரு மாற்றம் என்ன செய்யணும், ஏற்படணும். மூக்குக்கு மேலே கோபம் போகவே மாட்டுக்கு, வருடந்தோறும் அந்த கோபம் மட்டும்தான் புதுசாயிட்டே இருக்க தவிர பழையவைகள் ஒழியாத வழிக்கு என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு வேண்டிய மாற்றத்தை நீர் தந்தருளும் என்று காத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆராதனை தான் இந்த ஆராதனையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் செய்யும்போது தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 3 காரியத்தை அவர் கூறுகிறவராக இருக்கிறார். முதலாவது காரியம், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயத்திலே அவைகளை நான் என்ன செய்கிறேன், எழுதுகிறவனாக இருக்கிறேன். முதலாவது காரியம், தேவன் நமக்கு அவருடைய சிந்தையை தருகிறவராக இருக்கிறார். தேவ சிந்தையை நமக்குள்ளாக அவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த தேவ சிந்தையை நாம் பெறும்படியாக அதற்கு பின்பதாக தேவ உறவை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். 2வது காரியமாக, நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக என்ன செய்கிறார்கள்,
இருக்கிறார்கள். இரண்டாவது காரியமாக அவர் கூறுகிறது என்னவென்றால், அவர் நமக்கு உறவை தருகிறவராக இருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும், தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஒரு விசையாக ஜனங்களுக்கு முன்பதாக வைத்து இந்த புதிய உடன்படிக்கையில தருகிறவராக இருக்கிறார். கடைசியாக அவர்கள் என்னுடைய ஜனமாக என்ன செய்கிறார்கள், ஒரு அடையாளத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இது எல்லாம் எது மூலமாக நமக்கு கிடைத்தது என்றால், நம்ம சைன் பண்ண கான்ட்ராக்ட் மூலமா என்ன செய்யல, கிடைக்கல. தேவன் யாரோடெல்லாம் ஒப்பந்தம் பண்ணார், யாரோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார், ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார், மோசையோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தாவீதோடு தேவன் என்ன செய்தார், உடன்படிக்கை பண்ணார். ஆனால் உடன்படிக்கை பண்ணின எல்லாருமே பின்வாங்கி போனவர்களாக இருந்தபடினாலே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக என்ன செய்தார், அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நமக்காக நம்மை போல் இந்த பூமியில வாழ்ந்து நமக்காக மரித்து, பாவம் இல்லாதவராக அவர் மரித்து உயிரோடு எழும்பி மீண்டுமாக பரத்துக்கு ஏறினபடினாலே பரிசுத்த ஆவியானவரை தந்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய மனதிலும் நம்மளுடைய இருதயத்திலும் தேவ சிந்தனையை நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது கற்பனையானது இந்த பலகையில எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஒரு பெரிய பலகையில மோசே என்ன செய்தான், பலகையிலே எழுதி கொண்டு வந்தவனாக இருந்தான். அதை பார்த்து பார்த்து இவர்கள் என்ன செய்ய வேண்டும், நேர்த்தியாக செயல்பட வேண்டும். ஆனா அதை பார்த்து எப்படியாக அதை செயல்படாமல் என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டாங்க, பலவிதமான சாக்குகளை கண்டுபிடித்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இல்லப்பா நீ எங்கேயுமே என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், நீ எந்த பக்கத்திலையும் பார்க்க வேண்டாம், என் பிரமாணத்தை நான் நேரடியாக உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக மனதிற்குள்ளாக என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். யாராவது ஒரு ஆள் ஒரு புது வீடு வாங்கினாங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ் யாராவது புது வீடு வாங்கினாங்க, நமக்கு தெரியாத ஒரு பகுதியில் இருக்கு அப்படின்னா உடனே அவங்க என்ன அனுப்புவாங்க, நமக்கு அட்ரஸ் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து கேட்டு என்ன செய்வோம், போவோம். இப்போ இந்த இடம் இங்கே தான் இருக்குதா, இந்த காலனி இங்கே தான் இருக்குதா, இந்த கல்லி இங்கே தான் இருக்குதா, இந்த பில்டிங் இங்கே தான் இருக்குதா, இதான் இந்த வீடா அப்படின்ட்டு அநேக ஜனங்கள்கிட்ட கேட்டு அதுக்கு பின்பதாக நாம் என்ன செய்வோம், அந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். முதல் தடவை அப்படி பண்ணுவோம். ரெண்டாவது தடவை எத்தனை பேர்கிட்ட கேட்போம், ரெண்டாவது தடவை கேட்போமா, இல்லை. இப்போ எனக்கு என்ன செய்யும், அந்த வீடு தெரியும். மூன்றாவது தடவை இல்லை. அதற்கு பின்பதாக போகும்போதெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே எனக்கு என்ன செஞ்சுட்டு தெரிந்துட்டு, ஏனென்றால் ஏற்கனவே எனக்கு தெரிந்தபடினாலே நான் நேரடியாக எங்கே போகிறவனாக இருக்கிறேன். அதே போல தான் தேவனும் அவருடைய பிரமாணங்களை நமக்குள்ளாக வைத்து நேரடியாக தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யும்படியாக நம்மை பலப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக அவர் நமக்கு உறவை தருகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளுடைய தெய்வமாக இருந்து நமக்கு ஒரு உறவை தருகிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், மாறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்துக்கு செல்லணும் என்றால் யாருமே என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. அதுதான் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. அந்த பிரதான ஆசாரியர் தான் என்ன செலுத்தணுமா, பலி செலுத்தணுமா, காணிக்கை செலுத்தணுமா. அந்த பிரதான ஆசாரியர் தான் அந்த பரிசுத்தமான அந்த ஸ்தலத்தில் என்ன செய்யணும், காணப்படணும். அவர் தான் அந்த உடன்படிக்கையை கூட புதுப்பிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கே உடன்படிக்கை புதுப்பிக்கும்படியாக தருணங்கள் என்ன செய்கிறது, வருகிறதாக இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவானவரே பிரதான ஆசாரியராக வந்து நமக்காக மரித்தபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே ஒருத்தர் மத்தியஸ்தராக நமக்கு என்ன செய்தார், மாறி போனவராக இருந்தார். அவர் மத்தியஸ்தராக மாறினபடினாலே நான் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக போய் எனக்கு வேண்டியதை கேட்கறதற்கான உரிமையை தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் என்னுடைய அப்பாவாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்து நம்மை பிள்ளைகளாக அவர் அழைத்து யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அவர் அவருடைய சமூகத்திற்குள்ளாக அழைக்கிறார். பயத்தோடு அல்ல, தயக்கத்தோடு அல்ல. தேவன் எனக்கு இதை தருவாரா, இதை எனக்கு செய்வாரா, இதை எப்படி எனக்கு செஞ்சு தருவார், என்னுடைய ஆசைகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்கிற கலக்கத்தோடும் பயத்தோடும் அல்ல, உரிமையோடு. அதனால தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, பயத்தோடும் அல்ல, எந்த விதமான தயக்கத்தோடும் அல்ல, தைரியத்தோடு நாம் கிருபாசன தண்டையில் என்ன செய்வோம், சேருவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்திருக்கிறபடினாலே நான் தைரியத்தோடு போய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் என்ன செய்து இருக்கு,
ஆண்டவர் இந்த ஆண்டுகளில் தருவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவான சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது என்ன செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். எது நிமித்தமாக நீங்கள் கேளுங்க, ஏன்னா நான் உங்களுக்காக மத்தியஸ்தராக இருக்கிறேன், நான் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்வேன், உங்களுக்கு என்ன செஞ்சிடும், என்னென்ன வேணுமோ அதெல்லாவற்றையும் தருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக யாருக்கு தருகிறார் அப்படின்னா அவருடைய ஜனங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். யார் அவருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக எந்த ஒரு வேற்றுமதியும் கிடையாது. இந்த உலக பிரகாரமான ஒரு பணிகளுக்கு நம்ம போனோம், உலக பிரகாரமான ஏதாவது ஒரு காரியங்களுக்கு போனோம் அப்படின்னா யார்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கோ, யார்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கோ, யாருக்கு நிறைய விதமான கல்விகள் இருக்கோ, அந்தஸ்து இருக்கோ, படிப்பு இருக்கோ, அவர்களே இந்த உலகம் என்ன செய்து கொண்டு இருக்கும், எப்பொழுதும் நாடிக்கொண்டே இருக்கும். நிறைய ரியாலிட்டி ஷோலாம் என்னது இருக்கும், டிவியில் வந்துக்கிட்டே இருக்கும். சிங்கிங் ஷோ அந்த மாதிரி ஷோலாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். யாரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க? யாருக்கு ஏற்கனவே நல்ல பாட தெரியுமோ அவங்கள தான் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, பாட தெரியாதவர்களை யாரையாவது கூட்டு வருவாங்களா? இல்லை. ஆனால் யாருக்கு நல்ல பாடம் தெரியுமோ, யார் நல்ல இசையில் கற்றுருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க, ரியாலிட்டி ஷோவில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எந்த தகுதி இல்லை, எந்த அந்தஸ்து இல்லை, எந்த விதமான பிரிவினை அல்ல. அதான் பவுல் சொல்லுகிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யாவரையும் எல்லா ஜனக்கூட்டத்தையும் எந்த நிலைமையிலும் ஆண்டவர் ஒரு முத்திரை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் பிள்ளைகள் என்கிற முத்திரையாக இருக்கிறது. எப்படி நம்மை அழைத்திருக்கிறவராக இருக்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறதாக இருக்கிறது, அந்தியும் நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார், அழைத்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவ்வளவு சொந்தமாக, அவ்வளவு நெருங்கி நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும்போது நாம் தைரியமாக அவருடைய சமூகத்தில் போய் நாம் செயல்படுவதற்கு தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். இதுவே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறது என்றால், இந்த புதிய உடன்படிக்கையில யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், நான் என்னுடைய குமாரனை கொடுத்துட்டேன், நான் கொடுத்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? வாட் வில் யூ டூ? நீங்க என்ன செய்வீங்க? இந்த உடன்படிக்கையை நிலைத்திருக்கும்படியாக, தேவனோடு நிலைத்திருக்கும்படியாக உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து கொள்ளும்படியாக தேவன் அழைக்கிறார். நாம் அவரை பற்றி கொள்ளும் போது தேவன் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்படி நாம் நிலைத்திருக்கும் போது தான் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தது வண்ணமாக வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் பெருங்கும்படியான வாய்ப்பை, பாக்கியத்தை நமக்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு காட்டில் அப்படியே நடந்து கொண்டு போய் கொண்டு இருந்தான். அவன் போய் கொண்டு இருக்கும்போது அவன் திடீரென்று ஒரு கழுகு குட்டியை என்ன செஞ்சான் பார்த்தான். கழுகு, ஈகலினுடைய ஒரு சின்ன குட்டி என்ன செய்கிறான், குஞ்சு, கழுகு குஞ்சை என்ன செய்கிறான், பார்க்குறவனாக இருக்கிறான். அதை எடுத்து பார்த்த உடனே அவனுக்கு நன்றாக தெரியுது இது என்னதாக இருக்கிறது, கழுகினுடைய குஞ்சாக இருக்கிறது அப்படின்ட்டு தெரிந்து நேராக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே அவன்கிட்ட ஒரு பெரிய கோழி பண்ணை என்ன செய்கிறது இருக்கிறது. அநேக கோழிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், வளர்த்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். நேராக அந்த கழுகு குஞ்சை கொண்டு போய் அந்த கோழி பண்ணையில் போய் என்ன செஞ்சுட்டான், கோழி என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். அந்த கோழிக்கு என்ன சாப்பாடு போடுறானோ அதே சாப்பாடு போட்டு அதே குண்டுக்குள்ளே வச்சு அவன் என்ன செஞ்சுட்டான், வளர்த்துக்கிட்டு இருந்தவனாக இருந்தான். சில மாதங்கள் சென்றது, சில நாட்கள் சென்றது. அதற்கு பின்பதாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கழுகு பெரிய கழுகாக என்ன செய்தது, மாறிட்டு. அந்த ஈகல் என்ன செஞ்சுட்டு பெருசாக மாறிட்டு, ஆனாலும் யார் கூட தான் கிடக்குது, யார் கூட தான் இருக்குது, கோழி கூட தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கோழி கூடவே என்ன செஞ்சுட்டு இருக்கு, கடந்ததாக இருக்கிறது. ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து பார்த்துட்டு, அடாடா என்ன பண்ணிட்டு இருக்கிய நீ, இந்த கழுகை கொண்டு வந்து, இந்த கழுகு இந்த பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிற ஒரு கழுகை இப்படியாக ஒரு கூண்டுக்குள்ளாக நீ அடைத்து வைத்திருக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்ட்டு என்ன செஞ்சானா அவனை பார்த்து கேட்டானா. அப்போ அவன் சொன்னானா, எப்போ உனக்கு கொண்டு போனா நீ என்ன செய், கொண்டு போ, உனக்கு கொண்டு போனா நீ என்ன செய், கொண்டு போ அப்படின்ட்டு சொன்னானா. உடனே அவனும் வெளியே வந்தானா, எடுத்து கழுகு என்ன செஞ்சானா, அந்த கூண்டுலேருந்து வெளியே விட்டானா. அந்த கழுகு என்ன செய்யலை, பறக்கவே, அந்த கழுகு என்ன செய்யலையா, பறக்கவே
இல்லையா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதனால் மறுபடி அந்த கழுகை அவன் கையில் பிடித்து கொஞ்சம் என்ன செஞ்சான், தூக்கி பற அப்படின்ட்டு என்ன செஞ்சானா, விட்டானா. அது நேரம் மேலே போய் மறுபடியும் கீழே வந்துட்டு நேராக கோழி கூட போய் என்ன செஞ்சுக்கிட்டான், உட்காந்துக்கிட்டான். மறுபடியும் கோழி கூட போய் உட்காந்துட்டான். அவனால் ராத்திரி தூங்க முடியலை. போகிறா ராத்திரி யோசிக்கா, என்னடா செய்ய அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவனுடைய வாகனத்தை எடுத்து வருகிறான், ஒரு பெரிய கூண்டை எடுத்து வருகிறான். கூண்டுக்குள்ளாக இந்த அழகான கழுகு என்ன செய்கிறான், வைக்கிறான். வச்சுட்டு பிரயாணமாக போயிட்டே இருக்கிறான், தூரமாக போயிட்டே இருக்கிறான். இப்போ அந்த கழுகினுடைய அந்த கேஜை அழகாக என்ன செய்கிறான், ஓப்பன் பண்ணி விடுறான். இப்போ கழுகு வெளியே வருது. அதுக்கு என்ன தெரியுது, கீழே கிடங்கு தெரியுது. மலை மேலே அது என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. திடீரென்று 2 அடி வைத்த உடனேயே அதனுடைய இறகு என்ன செய்கிறது, வெளியே வருகிறதாக இருக்கிறது. மெதுவாக அது தன்னுடைய இறகை என்ன செய்கிறது, பறக்கும்படியாக ஆரம்பிக்கிறது. திடீரென்று இன்னும் அதிகமாக வேகத்தில் பறக்கிறது. வேகமாக அடிக்க அது உயர என்ன செய்ய ஆரம்பிச்சது, பறக்க ஆரம்பித்து நேர வானத்துக்கு நேராக போய் ஒரு என்ன செய்தது, சுத்த ஆரம்பித்தது. அது சுத்தினதற்கு பின்பதாக அதற்கு தெரிய வந்தது, நான் இருக்க வேண்டிய இடம் எது, நான் இறக்க வேண்டிய இடம் என்னது, அந்த வானமாக இருக்கிறது. அதை கண்டு கொண்டிருந்த அந்த மனிதன் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கிறான், குதூகலம் அடைந்தவனாக இருக்கிறான். ஏனென்றால் நீ இருக்க வேண்டிய இடம் அந்த வானம், நீ அந்த வானத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய். ஆகவே நீ அங்கதான் இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கு என்பதை அவன் தன்னுடைய மகிழ்ச்சியில தெரிவித்துக் கொண்டான். அதே போலதான் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை கொடுத்து சுதந்திரமாக இந்த உலகத்தில் பறக்கும்படியாக, உயர பறக்கும்படியாக, பெருகும்படியாக தேவன் அவருடைய சொந்த பேரான குமாரனை கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறவராக இருக்கிறார். இப்போ சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம கோழி குஞ்சுகளோடு கிடந்து போராட போகிறோமா, இல்லட்டா தேவனுடைய உடன்படிக்கையை பிடித்து தேவனை சார்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் உயர பறந்து இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோமா என்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த தேவனை பற்றிக்கொள்வோம். தேவன் அவருடைய உடன்படிக்கையை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார், தெய்வ சிந்தையை தந்திருக்கிறார், தெய்வ உறவை தந்திருக்கிறார். அவருடைய அடையாளம் நம்மை அவருடைய பிள்ளையாக அவர் என்ன செய்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே சுதந்திரத்தோடு இன்னும் நாம் பறப்போம். அப்படி பறக்கும்போது இந்த ஆண்டையும் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றி அவருக்குள்ளாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிலைத்து நிற்க பண்ண வல்லவராக இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள், நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக்கி நாம் கண்டுகொள்ளும்படியாக, நாம் அவருக்குள்ளாக இன்னும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக தேவன் நல்ல பாக்கியத்தை தந்து தேவன் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. அந்த கிருபையினாலே தேவன் தொடர்ந்து வழி நடத்தி இந்த திருவார்த்தையை தேவன் ஆசீர்வதித்தருள்வாராக. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் மத்தியிலே இப்போ